என்னம்மா போய் சகால நீ இவர் பக்கத்துல தான் இதான் பிளான் படு என்னடா நீ வந்ததே படு பச்சா நீ வந்துட்டுல படுட்டு யார் என்ன ஆமா ஏய் இவர்தா நீ படிக்கிற வேற புக் பண்ணா ரெடியாக்குறாங்க ஒரு மண்டல கிட்ட போய் ஏய் பெர்னா சுராஜா ஏய் வாடா வாடா வருவான் ஆமையா போறா வாடான்றே அப்புறம் வாடா போடான்னா அப்புறம் இவரு மண்டல பொம்மலியா சுராஜ் பேர் பாப்பா என்ன பேசுறீங்க அப்புறம் இவரு ஆம்பளை தானே அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏய் பாரியா சரி ஏய் ஐயோ நான் பாவன வெளிய தொங்கிதே ஆமா ஐயோ எவன் சொருவனா தெரியலையே எவன் சொருவனானே தெரியல ஓ மை காட் படி டைம் ஆச்சு வந்து போறாங்க படி நல்ல படி கை என்னடா பாரு வந்து அப்ப கால போடாத படி வந்தாங்க தளபதி இளவரசி அவன் இளவரசி நல்லா நடிக்கிறீங்களே நானே இவன் பாரா இவன் சொல்லும் போது என்னுடைய வார்த்தை என்ன நடக்கிறது அன்னபுரத்தில் தளபதியாரே என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களுக்கு கேவலமா பேசுறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன செய்வது என்று தெரியாதான் நான் பாத்துக்கிறேன் அப்பா குடிப்பழக்கம் உங்களுக்கு ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது குடியும் குப்பாரமாவ இருப்பீங்க இந்த முப்பெருமை நடத்தணும் ஆமா எனக்கு உடல் தயாரம் இல்லை நிக்கிறான் இல்ல என்ன பேசுவது என்று தெரியாமல் ஏதோ பாரு ஐயோ அவன் குடுத்தா நீங்க குடிச்சீங்க பாவி நன்றி கட்டவனே துரோகி எங்க அப்பா என்ன பண்ணாரு நான் வேலைக்காரன் அவர் மன்னர் கேட்டா வாங்கி குடிக்க வேண்டிய கடமை என்ன வேலைக்காரன் ஏதாவது வாங்கி கொடுக்க நீ கூட என்ன பாருன்னு சொல்ல
நான் சொல்லிட்டு போறேன் சொல்லு. என்ன தம்பி? ஒரு வேலைக்காரங்க அப்பா, பாத்தியா? நீங்க சரியில்லாம அந்த வேலைக்கார பையன் என்ன வெளில கேட்பாரு, என்னங்க அடிக்கிறான் பாரு பையனை. ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையை இந்த நாட்டு மன்னருக்கு வேலை செஞ்சாங்க. நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து உங்களை காரி துப்ப மாட்டாங்க. அண்ணா, நாட்டு மக்களுக்கு நீதிக்காக வாழ வேண்டும். குடித்து விட்டான் நந்தபுரத்தில் ஒரு நாட்டு மக்களுக்கு நமக்கு தான் அவமானம். மகளுக்கு தான் அவமானம். நானா கட்டி நீங்க இருவராக கட்டி போட்டு அந்த பெண்ணை கெடுத்தாரே. ஒரு அயல் பொண்ணை கயவர் கெடுத்தாரே. கெடுத்தாரே. படவை காய்ச்சி. ஓ அப்பா, அந்த பெண்ணு கருப்பு போயிட்டு இப்ப யார் என்ன பதில் சொல்றது அந்த பெண்ணுக்கு? தங்க வச்சு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. தப்பு மது வருதுன்னா நான் தப்பு ஆனா எந்த பெண்ணையும் கெடுக்க அட சரி, வாயை போடுங்கப்பா. நீங்க ஒரு கட்டி பொண்ணைய கண்டா நாங்க பார்த்தோம். கல்யாணம் தவாத்தலையா? வாயை போடுங்க. ஒரு பெண்ணுக்கு தெரியும். சோ, அம்மா, எழுந்திருங்கம்மா. எழுந்திரும்மா. எந்திரிக்க மாட்டேன் நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? ஏந்து முடியா? நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு கத்திட்டா. கத்திட்டாரு. காரு. அம்மா, என்னுடைய அப்பா எனக்கு கொஞ்சம் தவறு பண்ணிட்டாருமா. அவருக்காக உங்களுக்கு நான் மன்னிப்பு வைக்கிறேன். மன்னிச்சிடுங்கம்மா. கேட்டா எனக்கு கருப்பு வந்துருப்பா. மாமா. ஐயோ பாவம். எங்க அப்பா ரொம்ப நல்லவருமா. அவரு ஏதோ போதில ஏதோ தவறு செஞ்சுட்டாருமா. டாடி ரொம்ப குட். ஆமாமா, ரொம்ப நல்லவருமா. ஏதோ தெரியாத செஞ்சுட்டாரு. இப்பதான் அவர் ரொம்ப இதுவாயிட்டு இருக்காரு. தவறு செய்து விட்டாரு. நாங்க நீங்க பேசுறது நான் வாயை திறந்து நீங்க நாங்க எக்ஸ்ட்ரா பேசுறீங்க. என்ன எக்ஸ்ட்ரா பேசுறீங்க? கருப்பு போனது எனக்கு கருப்பு தான் வேணும். கருப்பு தானே? ஒரு டபாலுக்கு எடுத்துக்கோ. அது கருப்புடா. அப்ப இது இவங்களுக்கு கருப்பு. உண்மைக்கு இது. கருப்பு அவருக்கு இருக்குதா இல்லையா உங்களுக்கு தெரியாதா? ஆனா உள்ள நோய் தான் பாக்கணும். ஐயோ அம்மா, எப்படி பூடுவ? வந்து வைடா. போடா. சின்ன சிறு வயதுல தாய் முகத்தை பாத்துலம்மா. தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தை என்னுடைய அப்பா தான் வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் அவ்வளவு ஒரு நல்லவருமா. போதில தவறு செஞ்சு அவரை மன்னிக்கணுமா. இவரை போட்டாதீங்கம்மா. எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. எங்களை கேவலம். டேய் மாரி சனிக்கு வந்துக்கிட்டு. அம்மா டேய் இந்த மாட்டு கால மாட்டு தமிழ்நாட்டுல கிடையாது. ஆந்திரா தான். நல்லா காரம் தரமா சுட்டு. அம்மா, அழுவாதீங்கம்மா. உங்களுடைய கருப்பு பட்டுனா அழுவீங்க. பாக்குறவங்களா உங்களை கேவலமா பேசுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அவரு. அதனால என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. இது அவருக்கு தண்டனை இல்லை, எனக்கு தான் தண்டனை. அப்படி சொல்லாதீங்கம்மா. வா கோபராஜ் போறமா. அப்பா, அப்பா சரியா? அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஃபினிஷ் பண்றீங்களே, நான் எதனால சொல்றதுனே தெரியல. திருமண வயதுல நீ இருக்கும்போது கல்யாணம் கோயில மட்டும் கரெக்டா பேசுற. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண்ணை திருமணம் கோயில அந்த பெண்ணை கட்டிக்கு இருமா இருமா. அடிக்கு மேல் பாத, அடிக்கு மேல் பாத. தப்பெல்லாம் அவர் மேல கிடையாது. உண்மையில தப்பு. நீ பண்ண தப்பு அவர் அடிக்கு மேல் பாத. ஆமா நீ தான் தப்பு பண்ண. அவரே தப்பு பண்ண. என்ன பண்ணவளே? அவங்க அம்மா எப்ப செத்தாங்களோ அப்ப ரெண்டாவது நாள் கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் காஞ்சி கந்தார் கம்மாங்கோல்ல இறங்கிட்டாரு. நான் கேட்கணுமா? என்ன போய் தலகான் ஒரு மாத்திரம் பார்த்தா 4 தலகான் கீச்சு போயிடுது. பஞ்சிலா வெளி வந்து விழுந்துது. உமா நஞ்சு பொறாண்டிட்டு இருக்கிறாரு. அது பஞ்சில இருந்து வரல. அப்ப என்னுடைய அப்பா வயசாயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த சொத்து சொகம் நாடு நகரம் அனுத்து நரங்கள் அனுத்து உங்க பேர்ல ஏறி வச்சு அந்த நாட்டுக்கு முன்னுக்குள்ள மகாராணி ஆகணுமா? நான் என்ன சொல்றேன், நீங்க மகாராணி ஆக்குறது நல்ல விஷயம் தான். பணத்துக்காக கிழமுடனா இருக்கிறது தப்பு. நான் உங்களை வந்து நார்மலா திருமணம் செஞ்சு சொல்லமா? நீங்க கெடுத்துப்பட்டவங்க கருப்பு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதனால எங்க அப்பா தண்டனை தான் அனுபவிச்சு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன்.
உங்க அப்பா என்ன கற்பழிச்சுட்டாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஆமாமா, தப்பா நினைக்க கூடாது. நான் தப்பால நினைக்க மாட்டேன். இது ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலினா ஆக்சுவலினா அதாவது அது முதல்ல சொல்ல வந்து ஆக்சுவலினா நான் தெரியுமா? ஆக்சுவலி நான் என்னன்னா அத இருக்கிறாருன்னா அந்த ப்ரோ ஏய் புரோனா சாய்டுல போறதானா? போடா போறப்போது போடா. ப்ரோனா சகோதரர் இருக்கு. அந்த ப்ரோ உங்களை ரேப் பண்றாரு. நானா 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 அவங்க ஒரு எடுத்துக்காட்டு தானே சொன்னாங்க. ஒரே எல்லாம் வேணாமா? அம்மா, அவர் உங்களை கற்பழிச்சுட்டா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? போய் ஒரு வேலைக்கார பையனை போய் சேர்த்து வச்சு பேசுறீங்க நீங்க. அவன் வேலைக்காரமா வேலைக்காரன் வாயில கை வைக்காதமா, மோசமானமா. கை வச்சா நான் என்ன பண்ண தெரியாது. விகடக்கனி விடுமா. அம்மா, என்னுடைய காலில் விழுந்து கேட்கறேன். என்னுடைய அப்பா நீங்க திருமணம் செஞ்சுக்கலாமா? காலையில விழுந்தாலும் சரி சாயங்காலம் விழுந்தாலும் சரி. ஏண்டா உனக்கு என்ன அவ்வளவு நல்ல எண்ணம்? சரி ஒத்துக்கலாம் விட்டுருங்க. நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒத்துக்கல. நான் சொல்லி ஏறுங்க வா ஸ்ட்ரைட் பண்ணு வா. சொல்லி கொடுவேனே. எங்க போலாம்? கோயம்பந்தல் பஸ்ஸே ஓடக்கூடாது. ஸ்ட்ரைட்டா கோயம்பந்தல் பஸ் ஓடாதுடா. என் கலெக்ட் வாட்டுடா. நீ எங்கடா கூட போய் கேஸ் கூடாது பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கேச்சா வாமா நம்ம பேசி நீங்க அவரே போய் ஏறுமா நான் வாமா பேச பாரு குடி நீதி கலக்கா நான் ஓட மாட்டேன் வாமா நீ ஏய் செஞ்சுனா பாத்து டேய் அவன் எதுக்கு கூட்டு போறான் தெரியுமா? எதுக்குமா சாகினா அவளை கூட்டு பைபாஸ்ல ஊட்டி வாங்கி கொடுப்பான். டேய் எதுவும் காரை கூட தோக்க வானா என்ன அவனுக்கு ஒரு இது பஸ் மாறலாம் பஸ் போய் பஸ் எனக்கு மாமாடுக்கும் தெரியுமா? போய் சால்வா லைவ் போய் லாரி போயிடுச்சா? லாரி ஏறிப்பா. என்ன இவ்வளவு ரோடு? அம்மா உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எழுந்திரு நின்னு சொல்லுமா. இந்த மாதிரி எல்லாம் ராங்கா எல்லாம் பேசாதீங்க. கிணத்துல கால ஆக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. காலையா ஆட்டும் எழுந்துமா ஆச்சு மெதுவா எழுந்து சாரி பேசுறானே. ஆண்டி அடுத்தது மேடம் இல்ல மேடம். மேடம் நான் வெள்ளக்காட்சி பொம்பளை நான் தமிழ்நாடு அவங்க தமிழ்நாடு பொம்பளை சரி சரி ஒரு தெரியாத விஷயம் ஒண்ணு மட்டும் சொல்லி தப்பா நினைக்காதீங்க. ஒரு மன்னர் என்றால் அவருன்றது இல்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு பதவியில உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மன்னர் என்றால் உண்மையாக சொல்கிறேன் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப நீதிக்காக வாயாத அவரு ஏய் கட்டி மாலை கட்டி மாலை கட்டி மாலை அங்கல்யம் தங்கனானேனா மாவாதி கூட யோசு பொண்ணா நிக்கிது போய் குடி என்ன காட்டுறீங்க என்ன காட்டுறீங்க என்ன கல்யாணம் இது தாலி காட்டுறாங்க இல்லையா ஆம்பளைங்க 3 முச்சு போடுறாங்களா 3 முச்சு போடுறாங்களா ஒரு முச்சு தான் போடுறாங்க பின்ன நின்னுங்கிற பொம்பளைங்க 2 முச்சு போடுறாங்க அது மாதிரியா மொத்தமா நான் போட்டு நானே போட்டேன் எந்தோ பயிர் உண்டு தாலியை கட்டுறதுக்கு சரி சரி தாலி கட்டுவாங்க. தாலி கட்டையா அதன் விளைவு விதி எனக்கு மலர் மாலை. ஒரு கொண்டவன் ஒரு தவறை செய்தான், அடுத்தவர் குற்றத்தை சுட்டிக்காட்டினால் தண்டிக்க முடியாது என்பதற்காக வந்த திருமணம் எல்லாம் விதிகள். அம்மா அப்பா எனக்கு நீ மகளே அல்ல,
பிறவிலான என்ன புண்ணியத்தை செய்தாரோ நீ எனக்கு பெண்ணாக பிறப்பதற்கு திருமண வயதில் மகள் இருக்கின்ற ஒரு தந்தைக்கு நீ திருமணம் செய்து வைத்து விட்டாய். என்னுடைய வீட்டுக்கு வந்த தெய்வம் ஆனால் ஒன்று, இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் இறந்து விட்டாரே மணிமேகலை அவள் உருவப்படத்துக்கு நாட்டிக்காரி கடற்காரி எல்லாம் கடுத்து தாலி கட்டி மாலை மாச்சு அம்மா போட்டு அவளை மாட்ட சொல்லி கொடுத்தாள். நீ நினைப்பது தவறு. அவளை நான் நாட்டிய காரியாக நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? எனது மனைவி மூத்த மனைவி மணிமேகலை போல் நினைச்சேன். மரவெல்லாம் எடுத்து வைப்பியோ இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. நான் மலர்வனம் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடும். திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. நகர்வனம் பரவாயில்லை, கொடுத்து வைத்தவர் பறிகுதிரை ஏற போற அது பெஞ்சு அந்த மாட்டு வண்டி நீ ஓட்டுறது இது பல்சர் புது வண்டி பார்த்து ஓட்டு. எனக்கு தெரியல, நீ சொல்லி நான் கை கொடுப்பேன். பின்னாடி பார்க்காதுன்னு தெரியுதா அது போல நடக்குது. அது பார்த்து போகுது. அது பல்சரு பார்த்து ஓட்டு, உசாரா ஓட்டு. முறிக்கிடுப்பா வால் தூக்கி தூக்கி போட்டு போடும் பல்சரு அது. அப்புறம் மூஞ்சி அங்க இருக்குது, பல்லு அங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு தெரியும் நீ ஓட்டிருந்தது அந்த வண்டி. சரி பரவாயில்ல, உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். குழம்பந்தல் பஸ் ஸ்டாண்ட் மாங்காய் கூட்டு கம்பெனி ஒரு நேரத்தில் வச்சு ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணில தினமாகி அவன் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பிறந்து அவனுக்கு ஏற்ற ஒரு மனை பார்த்து மனமுடித்து 4 சுமத்துக்குள்ளாகவே 2 இருதயங்களை ஒன்று சேர்வதற்கு சாந்தி முகூர்த்த 4 செவத்துக்குள்ள தானே உள்ள உள்ள கேமரா வைடா ஸ்கிரீன் கட்டலாம். ஸ்கிரீன் கட்டாரு சவுண்ட் பாக்ஸ் வச்சு சூப்பரா மைக் கட்டா ஃபுல்லா. மைக் எங்க கட்டு? அவன் வாயில கட்டு. சரி சரி பாத்துக்க வரேன் நான். ஒரு கட்டது ஜாலியா இரு. இளம தான் பூந்து விளையாடா. சூப்பர் கலக்கு ஒரு கலக்கு பாத்துடலாம். ரொம்ப நாளாச்சு. என் பேர் சாருமதி. எல்லாரும் என்ன செல்லம்மா சாரு சாரு சாரு. பரமனுடைய சிரத்திலே இருக்கக்கூடிய மதினி எனக்கு மனைவியா வந்திருக்கிறார். சாருமதி, என் உறக்கத்தை கலைத்த உலகனகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கனகி, உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறாய்? தயக்கமெல்லே இந்த சரணமெல்லே காணிக்கெல்லாம் கண்ணி அன்பு காணிக்கெல்லாம் கண்ணி மயக்கமெல்லே இந்த அன்பு கணிக்கத்தான் கண்ணி மயக்கமில்லை இந்த மௌனமில்லை மணிமாலைக்கத்தார்கள் தயக்கமில்லை அன்பு கணக்கெல்லா கண்ணி
முடியவில்லையே இந்த உனக்கு விளக்கும் அங்கே பஞ்சனை என்னம்மா தாரே துணினால் தொட்டு விட்டு இனி நான் எங்கேயா ஓ ஓ ஓ அதாண்டி கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 சின்ன ஆடுவாங்க. இந்த கேவனை எனக்கு ஜோடியா கொடுத்துக்கிறாங்களே, எந்த ஊர்ல அடுத்து எந்த உலகத்துல அடுத்து நான் இந்த கேவனை கட்டிட்டு என்ன அர்த்தம் பண்றது? ஓ டே மாமண்டூரான் எதுல விட்டேன்? போன இடமா இந்த ஆளு போயிட்டான். கேம் பக்கத்துல படுக்குதாமா சொன்னாங்க, என்ன பணம் கொடுப்பாங்க நம்ம போயிடலாம் நினைச்சா கல்யாணம் பண்ணி இது வேற மாட்டி விட்டுறாங்க. யாரப்ப சொல்லி விட்டதுல வப்பா நம்மளுக்கு இந்த கேவனால கட்டுப்படுத்த முடியாம வேற இதுல வேற மயக்கம் என்ன. ஐயோ நீங்க பாத்துருப்பீங்களா அந்த கேம் பண்ணத? இல்ல நான் அந்த கேம் பண்ணிச்சேன் தொப்புல என்ன பண்ணிச்சு பாத்தியா இல்லையா? வயசான காலத்துல என்ன வேலை தாத்தா இதெல்லாம்? நான் ஏதோ இளமைக்கு நான் பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நான் பண்ணேன்னா அந்த கேம் கட்டிக்கிறதா? சரி வீடு செவத்தை வச்சு சித்தத்தை ஏத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கேமரா வச்சுன்னு எங்கன்னா சுத்தி கலக்கிறது தான். இன்னும் எந்நாட்டுக்கு பொன்னாடா வாழ்ந்து வரக்கூடிய சென்னை மாநகராட்சி, சென்னை ராமாபுரம் மூன்லைட் என்று சொல்லக்கூடிய டி. ரவி ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் ஆசிரியராக திகழக்கூடிய பாப்பாங்குளத்தை சேர்ந்த ஹார்மோனியம் மாஸ்டர் மணி அப்பா அவர்களை பாராட்டி ரூபாய் 101 எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் மிருதங்க மாஸ்டர் இன்னும் வந்தவாசி அடுத்து இரும்பூர் கிராமத்தை சேர்ந்த மணி அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வரையுள்ளார். ரவி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம்.